வணக்கம். நாம் இன்றைக்கி தரமாக சிலம்பாட்ட பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இமாசா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு இதை நடத்துகிற மாஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது ரியாஸ் அவர்கள் தான். சிலம்பம் அது மாதிரி ஏகப்பட்ட தற்காப்பு கலைகளை இவர் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. என் பேர் முகமது ரியாஸ். எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா டீம் இமாசா, இந்திய தற்காப்பு கலை பயிற்சி களம். சிலம்பம், அடிமுறை, போர் விளையாட்டு, பழங்காலத்து அனைத்து ஆயுத விளையாட்டுகளும் நாங்கள் எடுப்போம். தேசிய அளவிலான போட்டிகளையும் வெற்றி பெற்றிருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 15 வருடமாக பயிற்சியாளராக இருக்கிறேன். சவுத் ஏசியன் கோல்டு மெடலிஸ்ட்டு, ஏசியன் கோல்டு மெடலிஸ்ட்டு. என்னுடைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா நீலாதரன், சஞ்சய், மற்ற மாணவிகள் பார்த்திங்கன்னா தேசிய அளவிலான போட்டியிலும் நேஷனலும் ஸ்டேட் போட்டியில் வெற்றி பெற்றிருக்காங்க. சிஎம் டிராஃபி, முதலமைச்சர் கோப்பை முதலமைச்சர் அறிவிக்கப்படும் போது திண்டுக்கல் மாவட்டத்தில் எனது மாணவன் சஞ்சய் மான்கொம்பு போட்டியில் முதல் தங்கப்பதக்கம் வென்றார். 65 பேருடன் போட்டி போட்டு முதல் தடவை ஜெயித்தார். லீலாதரன் கடந்த 2 வருடமாக முதலமைச்சர் கோப்பையில் ஸ்டேட் லெவல்லையும் மாவட்ட லெவலிலும் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருக்காருங்க. தொடுப்பள்ளி சிலம்பத்தில் ஜெயிச்சிருக்காரு. எங்களோட டீம் ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா கோவை கற்பகம் கல்லூரி உடற்கல்வி ஆசிரியர் டாக்டர் சுதாகர் என்னுடைய ஆசான் மாஸ்டர் அவர்கள்ட்ட என்னுடைய மாணவன் பார்த்தீங்கன்னா பயோடெக் இலவசமாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அங்கே படித்து கொண்டுட்டு இருக்கார். மேற்கொண்டும் சிலம்ப பயிற்சி அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பயிற்சி வகுப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழனி மற்றும் ஒட்டஞ்சத்திரம் ஆகிய 2 ஊர்கள்லையுமே இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கோடைகால பயிற்சி வகுப்புலுமே இப்போ ஆரம்பிக்க போகுதுங்க. அதில் உங்கள் வீட்டு பிள்ளைகளை நீங்கள் சேர்த்தணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கோ உடனடியாக கால் பண்ணி பேசுங்க. அருமையான முறையில் தற்காப்பு கலைகளை சொல்லிக் கொடுக்குறாங்க. சிலம்பத்தில் மட்டுமே 20க்கும் அதிகமான விளையாட்டுகளில் இவங்க பயிற்சி கொடுக்குறாங்க. ஃபுல் சுத்து ஸ்டார்ட். அடிமுறையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா 13 வகையான விளையாட்டுகளை இவங்க சொல்லித்தர்றாங்க. பெண்களுக்கான தற்காப்பு கலையும் சிறப்பு பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் இமாசாவுடைய பயிற்சி வகுப்பில் நீங்கள் வந்தீங்கன்னா கற்றுக்கலாங்க. வணக்கம். நான் 6th சிலம்பத்தில் இருக்கேன். நான் ஒரு 10th படிக்கிறதுலேருந்து இதில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஸ்டடீஸ் அந்த அளவுக்கு வராது. அவள் 11th 12th படிக்கிறப்ப எங்கள் ஸ்கூலில் இவர் ரியாஸ் மாஸ்டர் சிலம்பம் ஸ்டாஃபாக வந்தார். அப்போ என்னோடய இன்வால்மெண்ட்டை பார்த்து எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து 12th நேஷ்னல் ஒன்று அட்டன் பண்ண வச்சார். அந்த நேஷ்னல் நான் வின் பண்ணனால எனக்கு காலேஜில் கற்பகம் யூனிவர்சிட்டியில் எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இது கிடச்சி பிஎஸ்சி பயோடெக் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் 100% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் படிக்கிறேன். அங்கேயும் சிலம்பத்தை முக்கியத்துவமாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே எங்களோட ஆசான் டாக்டர் எஸ் சுதாகர் சார். அவர் தான் எல்லாமே பண்ணுறாரு. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வளர்க்குறாரு இவர். டாக்டர் சுதாகர் சார் இவர் அவர்கிட்ட கற்றுக்கிட்டாரு. இப்போ நான் இவர் மூலியமாக நான் அவர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு இருக்கேன். அவர் தான் எங்கள் எல்லாத்துக்குமே ஆசான். அவர் தான். Two, 3, 4, 5, 6, 2, 3, 4, 5, 6. இந்த விளையாட்டு பார்த்தீங்கன்னா இரட்டை வால் விளையாட்டு. என்னோட மாணவர் பார்த்தீங்கன்னா இவர் தேசிய அளவில் வின் பண்ணியிருக்காரு. நம்ம மாவட்டத்தில் முதல் முறையாக முதலமைச்சர் கோப்பை அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மான்கொம்பு ஈவெண்ட்டில் தங்கப்பதக்கம் வென்ற மாணவர். இப்போ இரட்டை வால் விளையாடு. இந்த விளையாட்டு பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டினுடைய பேர் கம்பல்சரி ஃபார்ம்ஸ், அரசு அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு. சிலம்பம் முத கவர்மெண்ட் அங்கீகரிக்க கொடுக்கும்போது இந்த விளையாட்டு தான் கொடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூமெண்ட்டும் நீங்கள் பார்க்கலாம். ரெடி ஸ்டார்ட். இந்த பாடம் பார்த்தீங்கன்னா விழா குத்து. ஒவ்வொரு இரட்டை வாலும் விழாவில் விட்டு எடுப்பார். ஜப்தி வரிசை. கால் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த நல்ல பலமாக இருக்கும். ஒவ்வொரு மொழியும் போட்டு நீங்கள் ஜப்தி எடுக்கும்போது விழாவில் எடுக்கணும். மனசு ஒரு நிலையாகவும் மைண்ட் ஒரு தான் அந்த விளையாட்டை கரெக்டாக நீங்கள் பாடம் படிக்க முடியும். இந்த பாடம் பார்த்தீங்கன்னா ஒரு நபரை தாக்குறது குத்துமுறை பாடம். வேல்கம்பில் ஃப்ரீ ஸ்டைல். தலையில் அடிக்கிறது, சங்குக்குழியிலையும் நெஞ்சுக்குள்ளையும் குத்துமுறை.
வேல்கம்பில் பார்த்தீங்கன்னா பல விளையாட்டுகள் இருக்குது. அலங்கார வீச்சு இருக்குது. இது போர் முறை விளையாட்டில் வரும். ஒவ்வொரு பாகங்களும் நம்ம அனிமலை வேட்டையாடும் போது குத்துமுறை விளையாட்டுகள் அதில் ஒவ்வொரு நிலை இருக்குது. இப்போ குத்தும்போது பார்த்தீங்கன்னா மாணவிகள் இறங்கி வலது நிலையில் குத்திருக்காங்க. ரெடி 2 3 4 5 6 7 8. இந்த நிலை பார்த்தீங்கன்னா சிங்க நிலை. வேல் மேலே இருக்கும். எதிராளி கீழே காலில் தாக்க வந்தாலும் அவங்கள தாக்க முடியாது. தடுப்பு முறை சிங்க நிலை. 9 10. இது வர்ம குத்து. நடு வயிற்றில் குடலில் குத்தக்கூடிய பகுதி. 11 12. அறுப்பு முறை. போர் முறையில் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி ஒரு 20 பேர் தாக்க வந்தாங்கன்னா 3 முறையாக அவங்க தாக்கி தப்பிக்கலாம். 12 13 14 15 16 17. வணக்கம், என் பேர் வந்து நந்தினி. நான் வந்து மாஸ்டர்கிட்ட 1 இயராக வந்து சிலம்பம் கற்றுட்ருக்கேன். இவ என்னோடய பொண்ணு. நான் வந்து லா ஸ்டூடெண்ட்டு. இங்கே சிலம்பம் கற்றுக்கிறதுனால என் மனசும் இதுவும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருந்தோம். ரொம்ப வேலைக்கு இதுக்கு எல்லாமே போயிட்டு டிப்ரெஷனில் இருந்தோம். இப்போ இங்கே மாஸ்டர்கிட்ட வந்ததுக்கப்புறம் எல்லாமே ரிலீஃபாக இருக்குது. நானே இப்போ கற்றுட்ருக்கேன். மாஸ்டருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாக பொண்ணை கொண்டு வந்து பயிற்சிக்கு விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஜாயின் பண்ணாங்க. இந்த மாணவி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் கோயம்புத்தூரில் அடிமுறை போர்க்கலை சிலம்பத்தில் வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. இந்த விளையாட்டு பார்த்தீங்கன்னா சிலம்பத்தில் வந்து கல்யாண வரிசை. போர் முறை விளையாட்டில் ஒவ்வொரு விளையாட்டு முறைகள் இருக்குது. இந்த விளையாட்டு பேர் கல்யாண வரிசை. ரெடி ஸ்டார்ட். நான்கு பேர் வீடு கட்டும் முறை. ஸ்டார்ட். இந்த பாடம் பார்த்தீங்கன்னா இரட்டைவால் பாடம். இந்த விளையாட்டு கம்பல்சரி ஃபார்ம்ஸில் தான் வரும். 12 பாடம் அந்த விளையாட்டில் இருக்குது. என்னோடய மாணவி பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சது ஒரு 2 பாடம் போட்டு காட்டுவாங்க. இந்த பாடத்தில் ஒவ்வொரு பாடத்திலும் ஒவ்வொரு நிலைகள் இருக்குது. ஏற்றம் இறக்கம். முதல் ஏறி போனது ஏற்றம், பின்னாடி வந்து இறக்கம். இடது பக்கம் வலது பக்கம் சந்தன வலிப்பு. உடல் வலித்து தான் வால் விளையாடணும். அவங்க உடல் ரொம்ப வலிமையாக இருக்கும். இந்த நிலை ஒரு பருவநிலை. வாழை விழாவில் குத்தி திரும்புகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மனிஷா. நான் வந்து கடந்த 5 வருடங்களாக சிலம்பம் கலை கற்றுட்ருக்கேன். ஸ்டார்டிங்கில் வரப்போ வந்து நான் ரொம்ப பயந்து ஒரு மாதிரி கூச்சத்தோட இங்கே வந்தேன். இப்போ வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக 4 பேர் வந்தாலுமே என்னால் பாதுகாத்துக்க முடிகிற அளவுக்கு வந்து நல்லா ஒரு தற்காப்பு கலையில் வந்து நல்லா ஒரு ஈடுபாடோடு போயிட்டுருக்கு. இது வந்து பெண்களுக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு கலை. அதனால் அனைவரும் வந்து சிலம்பம் கலையை எல்லோரும் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறேன். லீலாதரன் ஒற்றை சுருள்வாள் வீச்சு. நீங்கள் இந்த சுருள் பார்த்தீங்கன்னா 4 திசையிலையும் நம்ம 40-50 பேர் தான் தாக்கலாம். போர் முறை விளையாட்டில் முக்கியமான விளையாட்டு. 3 பட்டை உள்ள கத்தி. எந்த பக்கத்துலையும் நம்ம ஆளுகளை என்ன பண்ணலாம், தாக்கலாம். வணக்கம், என் பெயர் யுவஸ்ரீ. நான் 8ஆவதுலேருந்து இப்போது 11ஆவது வகுப்பு படிக்கிறேன். 5 வருஷமாக நான் வந்து சிலம்பம் கற்றுக்கிட்டு வந்துட்டுருக்கேன். என்னோடய மாஸ்டர் பெயர் வந்து முகமது ரியாஸ். ஸோ நான் என்னோடய ஆசான்கிட்ட தான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து எனக்கு வந்து சிலம்பத்தில் வந்து ஒற்றை கம்பு வீச்சிலேருந்து ஆயுத விளையாட்டுகள் முதற்கொண்டு தற்காப்பு கலை, அடிமுறையான மான் கொம்பு, இந்த மாதிரி நிறையா விளையாட்டுக்களை வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இது மூலியமாக எனக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக உணர்றேன். நான் வந்து படிப்புலையும் வந்து சிறந்து விளங்குறதுக்கு எனக்கு இந்த விளையாட்டு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் மற்றும் படிப்பில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த பாடம் பார்த்தீங்கன்னா வேல்கம்பு கம்பல்சரி ஃபார்ம்ஸ். இதில் என் மாணவர்கள் 3 பாடம் போட்டு காட்டுவாங்க. ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் ஒவ்வொரு நிலைகள் இருக்குது. வீரநிலை, ஸ்டாண்ட்ஸ் நல்லா காட்டுங்க.
சமநிலை, இடது கால் நிலை, தயார் நிலை, தடி வணக்கம், நிலை, துவங்கு. மெதுவா. வட்டலை மருந்து, கால் கட்டி, கட்டவிழ்த்து, ஸ்டார்ட். வணக்கம், என் பேர் ரஞ்சிதா. இவங்க 2 பேரும் என் பொண்ணுங்க. நான் வந்து ஒட்டன்சத்திரம் லாயர் ஆஃபீஸில் டைப்பிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த கடந்த 1 வருஷமாக இங்கே நான் ப்ராக்டிஸ்க்கு வந்துகிட்ருக்கேன். முதல்ல என் பொண்ணுங்க தான் வந்து இங்கே கிளாஸ்க்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கும் தற்காப்பு கண்டிப்பாக தேவை, பொண்ணுங்களுக்கு தேவைங்கிறதுக்கோசரம் நான் இங்கே மாஸ்டர்கிட்ட கேட்டு ஜாயின் பண்ணேன். இது வந்து எனக்கு என் பொண்ணுங்களுக்கும் ரொம்ப சேஃப்டியாகவும் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது எங்களுக்கு. இது என்ன சொல்கிறது, இது வந்து என் பொண்ணுங்க கற்றுக்கிறதுனால எனக்கும் ஆசைப்பட்டு நானும் கற்றுக்கணும், இந்த வயசுலேயே நம்ம கற்றுக்கணும், எந்த வயசுலேயும் இதை கற்றுக்கலாம் அப்படின்னு மாஸ்டர் ஊக்குவிச்சு இது மூலமாக நான் இதை கற்றுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். இது எனக்கு ரொம்ப நைட்டு ஒரு டைம் பிள்ளைகளை கூப்பிட்டு போகும்போது ஃபஸ்ட்டில் பயந்துட்டு இருந்தேன். இப்போ யாருக்காகவும் எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக நம்ம எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் வச்சு நான் அதை கற்றுட்டு தைரியமாக இப்போ நான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். என்னை மாதிரி இன்னும் நிறைய பெண்கள், வீட்டில் இருக்கிற பெண்களும் இதை கற்றுக்கிட்டு நம்ம பாதுகாப்பு நம்ம தான் ஃபஸ்ட்டு உறுதிப்படுத்தணும், அதுக்கோசரம் இதை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணுங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சமநிலை, வணக்கம், இடது கால் நிலை, தயார் நிலை. ஓகே, இந்த சிலம்பம் பார்த்தீங்கன்னா போர் சிலம்பம். துவங்கு. இது 2வது கோர்வை. இமாசால பயிற்சி பெறும் மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித பயமும் இல்லாமல் தன்னம்பிக்கையோட எல்லா விதமான தற்காப்பு கலையாகட்டும், இந்த மாதிரி ஃபயர் ஃபைட் ஆகட்டும் எல்லாமே சிறப்பாக பண்ணுறாங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளும் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கோ நீங்கள் கால் பண்ணுங்கள். ஒட்டன்சத்திரம் அல்லது பழனி 2 ஊர்கள்லையுமே உங்களுக்கு வந்து இந்த வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒட்டன்சத்திரத்துலேருந்து ஒட்டன்சத்திரத்தில் எடுக்கிற வகுப்புகளை ஜாயின் பண்ணிக்கலாம். பழனியிலிருந்து நீங்கள் மாணவர்கள் சேர்த்தோம்னா பழனிலையும் வகுப்புகள் எடுக்கிறாங்க. போகலாம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சிலம்பாட்டம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, பயிற்சி இருக்குங்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ இமாசாவில் கற்றுக்கணும் அப்படின்னா உடனடியாக அவங்கள தொடர்பு கொண்டு பேசுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.